தலைவரே வந்து மைக்க புடிச்சுட்டு ஹி ஹாஸ் நத்திங் அகைன்ஸ்ட் விஜய்ன்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு இன்னைக்கு. தலைவராலேயே சைலண்டா 4 நாள் இருந்தா, அவர் இதெல்லாம் பண்றாருங்கிறது ஒரு ஆன்லைன்ல கலப்பி, ஒரு விஷயத்த கொண்டு வந்து, அவரே வேற வழி இல்லாம மைக்ல வந்து நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? வணக்கம். நடிகர் விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா வந்து, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர். பட் இத வந்து அவர் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. அதாவது ரஜினிகாந்த் அவர்ல வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகேங்களா? அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். விஷ்ணு விஷால் அவர்கள் லால் சலாம் திரைப்படத்தில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நிலைமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் விஜய்க்கு அகைன்ஸ்டா நான் எதுவும் பண்ணல அப்படின்னு அவரு தனியா பிரஸ் மீட் வச்சு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நாம இருக்கோம். அதாவது தலைவர் ரஜினிக்கே வந்து இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே அதுதாங்க. டிவிகே ரூட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வொர்ஸ்ட்டா இருக்காங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதாவது அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் லெஜண்ட்ஸ் அவருக்கே இந்த நிலைமைன்னா, அப்ப சாதாரண மக்கள் நீங்க, நாங்க நம்மளே நினைச்சு பாருங்க. நம்மள மாரியான ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன நிலைமை வரப்போகுது அப்படிங்கிறத. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிவிகே ரூட் மாஃபியாஸ் ரஜினிகாந்த் அவர்கள் மீது வன்மமா இருக்குங்க. ஒண்ணுமில்ல. நேற்று தினம் பார்க்கும்போது, சிஎம் சார் அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஸ்ல போயிருப்பாரு. அங்க ஒரு கண்டக்டர் டிக்கெட் எடுத்துட்டு பக்கத்துல உட்காந்துருப்பாருங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ஓஜி கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி, "ஏய் கண்டக்டர் டிக்கெட் குடுயா, கரெக்ட்டா விசில் அடியான்னு" சொல்லிட்டு ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க ஆட்சி நடத்தக்கூடிய இதுதான். இப்போ டிவிகே ரூட் மாஃபியாஸ் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை செய்றாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் மீது வன்மம் காட்டுறாங்க. அப்போ ரஜினி சாருக்கு இந்த நிலைமைன்னா மத்த நடிகர்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இத வந்து விஷ்ணு விஷால் பகிர்ந்திருக்காரு. எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, இத பார்க்கும்போது.